ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொற்கள், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டு, தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. வருகின்ற 26ஆம் தேதி 11 மணி அளவில் குரு மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற போகுது. இது ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது? அவர் உங்களை ரிஷபத்துக்கு அவர் 8க்கும் 11க்கும் உரியவர், அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கும் லாபத்துக்கும் உரியவர். ஸோ லாபத்துக்குரியவர், அஷ்டமத்துக்குரியவர் 3ல் போய் உச்சம் பெறது சிறப்பா? 3ஆம் இடத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு? குருவுடைய பயிற்சியில் இந்த 3ஆம் இடம் ரொம்ப சிறப்பாலாம் சொல்லப்படலை. 3ஆம் இடம்ன்றது பொதுவாக சுபமறைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது எந்த மாதிரி பலன்களை கொடுக்குதுன்னா, அது ஒரு சில அவப்பெயரை ஏற்படுத்தலாம் அப்படின்றது தான் அந்த கோல்சாரத்தில் அதுக்கு கொடுக்குற ஒரு மதிப்பீடாக சொல்கிறாங்க. அதை சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். மற்றபடி உங்களுடைய லாபாதிபதி குரு உச்சம் பெறுவது சிறப்பு தான். ஆதாயம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே சமயம் உத்தியோகத்துல லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துல சனி உட்கார்ந்துருக்காரு. அந்த சனி மேல குருவோட பார்வை விழப்போகுது. உச்ச குருவோட பார்வை விழப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தர்ம கர்மாதியா வரக்கூடியவர் சனி. அவர் மேல குருவோட பார்வை விழுறது சிறப்பு. அதுவும் குரு வீட்டுல இருக்கிற சனி மேல. அப்போ உங்களுக்கு லாபங்கள் பெருகும். சில இந்த லாபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்களை மேற்கொள்றவங்க அல்லது வெளிநாட்டு வேலையில் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய ஆதாயத்தை உண்டு பண்ணுன்னே சொல்லலாம். ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், அப்புறம் மனதுக்கு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை சொற்பொழிவாளர்கள், உங்கள் மனதுக்கு தெளிவையும் நிம்மதியும் உண்டு பண்ணக்கூடிய தொழில்களை மேற்கொள்றவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆதாயமான ஒரு காலகட்டம்னே இது சொல்லலாம். வெளிநாடு அடிக்கடி சென்று வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும்னே சொல்லலாம். ஆன்மீக நாட்டத்தில் உள்ள ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஜாக்பாட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஆதாய குரு, அதுவும் உச்ச குரு உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா, வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் சாராதவங்களுக்கு இப்படி இருக்குன்னா நல்லதாக இருக்கும். இரும்பு தொழில், விவசாயம், மரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில்கள், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதில் குறிப்பாக சித்தா, யுனானி, ஆலயம் தொடர்பான தொழில்கள், நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மீன்பிடி தொழில்கள், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போது உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சம்பள உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். லாபத்தில் குருவோட பார்வை விழறதுனால உங்களுக்கு அவ்வளோ விசேஷங்களை தரப்போகுது. அதே நேரத்தில் லாபத்தில் சனி இருக்கிற ஒரு நேரத்தினால வளர்ச்சி மேல் வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் தான் எச்சரிக்கையை கடைபிடிக்கும். எந்த விஷயத்தில் அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் அடிக்கடி மன அழுத்தத்துக்கு உள்ளாவீங்க. அந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறதுனால நீங்கள் கோபப்படக்கூடாது, பிறரை தவறாக பேசிடக்கூடாது, அல்லது ஆத்திரத்தில் வார்த்தைகளை ஊற்றக்கூடாது. இது மட்டும்தான் நீங்கள் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது. அதனால் உங்களுக்கு கெட்ட பெயர் விளையலாம். அதனால் நிதானத்தோடு இருக்க பழகணும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. அவங்களால லாபங்களும் இருக்கும். தந்தை வகையில் உங்களுக்கு அவங்களோட இருக்கிற உறவு சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவங்கள சோம்பல் அண்ட விடாமல் பார்த்துங்க. ஆனால் அவங்க சிறப்புகளை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் பெருகும். 2 பேருக்குள்ளார ரொம்ப அந்யோன்யம் இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் நீங்கள் பொறுமையோடையும் கனிவோடையும் இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் மன அழுத்தத்தில் தவறான வார்த்தைகளை மற்றவர்கிட்ட பிரயோகித்தால் அது குடும்பத்தில் உங்களை தவறாக நினைக்கக்கூடும். அந்த 3ஆம் இடத்து குருன்றது எப்படியாவது உங்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு கிரகமாக விளங்குது. அதனால் நீங்கள் அதில் மட்டும்தான் எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுடைய அணுகுமுறையில் கொஞ்சம் மாற்றங்கள் தேவைப்படும். அதே நேரத்தில் குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபருடைய தலையீடு இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மைகள். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆனால் உடல் சோர்வு அடிக்கடி ஏற்படக்கூடும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு சளி தொல்லை ஏற்படும். ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணைக்கு கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட ட்ரபிளோ அல்லது நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதோ வாய்ப்பு உண்டு. தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தையோடைய ஆரோக்கியம் மேம்பாடுடையதாக இருக்கும். தாய் தந்தை கிட்ட அந்யோன்யம்
அதிகரிக்கும்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் இது. ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணங்கள் அமையறதும், அவங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறதும், தங்கம் சேர்க்கக்கூடிய யோகங்கள் ஏற்படுறதும் இந்த ராசிக்கு அதிகமாக உண்டுன்னே சொல்லலாம். குருவோட அஸ்தம காலகட்டத்தில் உங்களுக்கு லாப குறைவு ஏற்படலாம், ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம். குருவோட அதிசார காலகட்டத்தில் தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. அந்த நேரத்தில் சில சுபகாரிய செலவுகள் ஏற்படுறதும் வாய்ப்புகள் அதிகம். விரோதங்கள் மறைஞ்சு நெருக்கங்கள். குருவோட வக்கர காலகட்டத்தில் இளைய சகோதரர்கிட்ட அதே சமயம் லாப குறைச்சலும் ஏற்படக்கூடும். இந்த ராசிக்காரங்க குரு பரிகாரம் செய்துக்கிறதும் சங்கல்பம் செஞ்சுக்கிறதும் நல்லது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஆலயங்கள்ல போயும் நீங்க குரு பரிகாரம் சங்கல்பம் பண்ணிக்கலாம், அல்லது குருவுக்கு விசேஷமான ஸ்தலங்கள்லையும் போய் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சிறப்பான பலன்களை தான். இந்த குரு பயிற்சி காலகட்டம் மிக சிறப்பா விளங்குறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி, ஆலங்குடி குரு பகவான்.